ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மைனிங் கிரிப்டோ கரன்சி பற்றி வீடியோஸ் இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்லோட் பண்ணலான்னு இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மைனிங்னா என்ன அப்படிங்கிறது தெரியாதவங்க, ஸோ நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மைனிங்கில் எவ்வளோ ஏர்ன் பண்ணிகிட்ருக்கோம், ஸோ நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ நான் பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ் போலில் மைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை பார்த்திங்கன்னா டெய்லி பே அவுட்டு, ஸோ டேட் வைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நான் 24 ஹவர்ஸ் மைன் பண்ண அந்த பே அவுட் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனான்ஸ் போலில் பார்த்திங்கன்னா நம்ம மைன் பண்ண அமௌண்ட் பார்த்திங்கன்னா எத்தீரியமாக தான் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட ரிவார்ட்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் கூகுளில் போய்ட்டு எத்தீரியம் ETH2INRனு போட்டுங்க. ஸோ ஒரு காயினோட ரேட் பார்த்திங்கன்னா 2,51,1000 ரூபா, 222 ரூபா ஒரு காயினோட ப்ரைஸு. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு நாளைக்கு பேமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 300 ரூபா பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நாளைக்கு மைன் பண்ணுறதுக்கு. ஸோ நாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட பிசி எல்லாமே இருக்குது. ஸோ நான் அதனால் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு மட்டும் தான் வாங்கினேன். ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தால் பார்த்திங்கன்னா நீங்கள் மைன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற வர விஷயம் உங்களுக்கு புரியும். ஸோ நீங்களும் பார்த்திங்கன்னா ஈஸியாக மைன் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட் 1 இயரில் இந்த காயினோட ப்ரைஸ் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா 27,000 ரூபா தான் லாஸ்ட் 1 இயர்க்குள்ளார இருந்தது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 2021 உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2,51,222 ரூபா அதோட காயினோட ப்ரைஸ், ஒரு காயினோட ப்ரைஸு. ஸோ எவ்வளோ ரேட் டிஃப்ரென்ஸ்னு பார்த்துங்க. ஸோ நீங்கள் காயின் மைன் பண்ணி வச்சுருந்தா பார்த்திங்கன்னா எவ்வளோ ரேட் ஏறும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸோ பேமெண்ட் டீட்டெயிலாம் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம என்ன இருந்தால் மைன் பண்ணிக்க முடியும் நம்மளோட பிசியில் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு வேணும். ஸோ உங்களோட கிராஃபிக்ஸ் கார்டு எந்த கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து பார்த்திங்கன்னா ரேட் டிஃப்ரென்ஸ் ஆகும். அதாவது டெய்லி ஏர்னிங்ஸு நான் பார்த்திங்கன்னா 3070 non-LHR கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அது மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,20,000 ரூபா கிட்ட இப்போ போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் iOSலேயும் நீங்கள் மைன் பண்ணிக்கலாம், விண்டோஸ்லேயும் மைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கெலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ நான் பார்த்திங்கன்னா iOSல தான் மைன் பண்ணிட்டுருக்கேன். ஜஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த iOS பார்த்திங்கன்னா பென்ட்ரைவில் தான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஹார்ட் டிஸ்கில் ரன் பண்ணல. ஸோ நீங்கள் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ ஸோ அதில் மைன் பண்ணிக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா இதில் செட்டிங்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஷட் பண்ணி இங்கேருந்தே மொபைல்லேருந்தே நான் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் எல்லாமே. அதனால பார்த்திங்கன்னா நான் iOS போய்க்கிறேன். விண்டோஸ் பார்த்திங்கன்னா சில டைம் ட்ரபிள் ஷூட் ஆகும். ஸோ ஏதோ ஒரு இஷ்யூ வந்துகிட்டே இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா iOS பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா மைனிங்க்கு நல்லா ஒரு பெஸ்ட்டாக ஒரு ஆப்ஷனு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா iOS போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் பார்த்திங்கன்னா இங்கேருந்தே பார்த்திங்கன்னா ஷட் டவுன் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ எவ்வளோ ஹேஷ் பவர் ஜென்ரேட் ஆகுது, ஸோ ஸ்பேனோட ஸ்பீடு, கூலிங்ஸ் எவ்வளோ இருக்குது, கிராஃபிக்ஸ் கோடோட டெம்பரேச்சர் எவ்வளோ ஆகுது எல்லாமே பார்த்திங்கன்னா நானே செட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் மொபைல்லேருந்தே பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த iOSல இன்னொரு ப்ளஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த iOSோட உங்களுடைய டெலிகிராம் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி வச்சிட்டிங்களா, ஸோ எவ்ரி ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுடைய மைனிங் ரிக்கு எவ்வளோ ஹேஷ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அவர் ரிப்போர்ட் சென்ட் பண்ணும். ஸோ உங்களுடைய ரிக் ஆஃப்லைன் போனாலும் பார்த்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா டெலிகிராமில் உங்கள் ரிக் ஆஃப்லைன் போச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த iOSலேருந்து லிங்க் பண்ணி விட்டுட்டிங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைனிங் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ மல்டிபிள் காயின்ஸ் நீங்கள் மைன் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் iOSல ஜஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ எத்தீரியம் நல்லா ப்ராஃபிட்டாக போகுது எனக்கு. ஸோ இன்கேஸ் பார்த்திங்கன்னா நாளைக்கு ரேவன் காயின் பார்த்திங்கன்னா மைனிங் பண்ணால் ரொம்பவே ப்ராஃபிட்டாக போகுது அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஒரே ஒரு பட்டனில் ஸோ மாற்றிக்கிட்டு நீங்கள் எத்தீரியம் விட்டுட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா ரேவன் காயினுக்கு மைன் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னாலும் பார்த்திங்கன்னா நீங்கள் மல்டிபிள் கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ரேவன் காயினுக்கு ஒரு பாதி மைன் பண்ணுற மாதிரியும், ஸோ நீங்கள் எத்தீரியமுக்கு மைன் பண்ணுற மாதிரியும் செட் பண்ணிக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நீங்கள் 5 கிராஃபிக்ஸ் கார்டு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் ஸோ நீங்கள் ஒரு 3 கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்திங்கன்னா எத்தீரியம் மைன் பண்ணுறதுக்கும், ஸோ 2 கார்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ரேவன் காயின் மைன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் பார்த்திங்கன்னா சின்ன செட்டிங் பண்ணுறது மூலியமாக பண்ணிக்க முடியும். ஸோ iOSோட A to Z வீடியோஸ் நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா மைனிங்க்கு வேணுனாலும் ஸோ கீழே அந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோலேயே பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஒன்லி பார்த்திங்கன்னா மைனிங்க்கு வேணும்னா மட்டுமே காண்டாக்ட் பண்ணுங்கள். டவுட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா டெலிகிராம் லிங்க்ஸ் குரூப்போட லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைனா இன்ஸ்டாகிராம் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த டவுட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் கிளியர் பண்ணுறேன். ஸோ மைனிங்க்கு வேணும்னா மட்டும் இதில்
நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா வரையுமே வந்து பார்த்திங்கன்னா மைனிங் ரிக் அசம்பிள் பண்ணி வந்து கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைனிங் ரிக் வேணும் அப்படின்னாலும் ஸோ நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளார கோயம்புத்தூர் சேலமில் இருந்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மைனிங் ரிக் வந்து நேரிலேயே வந்து அசம்பிள் பண்ணி நம்ம வந்து கொடுத்துருவோம். ஸோ நம்ம 2 ஏரியாவுக்குள்ளே கோயம்புத்தூர் சேலம் ஸோ 2 ஏரியாவில் இருந்தால் வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஸோ மற்ற ஏரியாவில் இருந்தால் மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கொரியர் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்சல் பண்ணி விட்டுரும். ஸோ கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு வந்து மைனிங் ரிக் வேணும்னா மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன கார்டு வந்து மைன் பண்ணால் எவ்வளோ வந்து ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து எதில் போய் செக் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் வந்து ஷோ பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் வாட் டு மைன் அப்படிங்கிறது. ஸோ அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இதுமாரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன கிராஃபிக்ஸ் கார்டு வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. ஸோ அதோட குவான்டிட்டியும் வந்து கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த காயின் வந்து மைன் பண்ணால் எவ்வளோ ஹேஷ் பவர் வரும் அப்படிங்கிறது வந்து கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்ன காயின்ஸ்க்கு மைன் பண்ணால் எவ்வளோ ஹேஷ் பவர் வருது அப்படிங்கிறத. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால்குலேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் வந்து மைன் பண்ணுறதுக்கான அமௌண்ட் தான். ஸோ நீங்கள் வந்து இபி காஸ்ட்டோட சேர்த்து தான் வந்து நான் வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தீரியம் மைன் பண்ணால் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அதாவது என்ன கார்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைன் பண்ணால் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 3070 செலக்ட் பண்ணதுனால எனக்கு எத்தீரியம் மைன் பண்ணால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர் டேக்கு $4 வரையுமே வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு $4 ஆவரேஜாக வருது. ஸோ அதேமாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன கார்டு வந்து அதாவது கிராஃபிக்ஸ் கார்டு வந்து வச்சுருக்கீங்களோ ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயருக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதோட ப்ராஃபிட் வந்து எவ்வளோ வந்து வருது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். மைனிங்கில் என்ன ஒரு ப்ளஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு தான் வாங்க போகிறோம். இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மைனிங் விருப்பம் இல்லைனாலும் நீங்கள் அந்த கார்டை வந்து பார்த்திங்கன்னா கேமிங்க்கு வந்து ஒரு பிசிக்கு அசம்பிள் பண்ணுறதுக்கு வந்து சேல்ஸ் பண்ணிடலாம், ரீசேல் வந்து பண்ணிடலாம். ஸோ நம்ம இது கார்டு வாங்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து வாரண்ட்டி வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு நஷ்டம் ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ மைன் பண்ணுறதுல ஏன்னா கார்டு வந்து உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஸோ நீங்கள் வேணும்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்டை வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3070 வந்து பார்த்திங்கன்னா 1,30,000 கிட்ட வந்து கார்டோட ப்ரைஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீடியோ எடுக்கும்போது அந்த ப்ரைஸ் போகுது. ஸோ நீங்கள் வந்து கால் பண்ணிங்களா வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரைஸ் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைனிங்னால வந்து டிமாண்டாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் கால் பண்ணும்போது அதே ப்ரைஸ் இருக்குமா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியாது. ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் சிலிக்கான் ஷார்ட்டேஜ்னால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு ரொம்பவே டிமாண்டாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நான் கார்டு வந்து கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கால்குலேஷனுக்குள்ளார போயிடும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிட்டோம் பர் டேக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறத. ஸோ பர் மந்த்துக்கு எவ்வளோ வருது, பர் இயருக்கு எவ்வளோ வருது, நம்ம போட்ட அமௌண்ட் எவ்வளோ நாள் கழிச்சு நம்ம வந்து லாபம் எடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் வந்து நான் வந்து கலெக்ட் பண்ணி சொல்லிடுறேன். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா $284 போட்டிருக்கோம். 30 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ $8,520 வருது ஆவரேஜாக. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பர் மந்த்து. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24 ஹவர்ஸ் ரன் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஃபிட்டு நான் ஃபஸ்ட்டே வந்து சொன்ன மாதிரி. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 365 நாளைக்கு எவ்வளோ வருது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராஃபிக்ஸ் கார்டை போட்ட அமௌண்ட்டு நீங்கள் எவ்வளோ நாளைக்கு வந்து எடுக்கலாம். ஸோ இந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ எத்தீரியமோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து காட்டுது. இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா எத்தீரியம் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆனால் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காயினோட ப்ரைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மைன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 365 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா $1,03,666 வருது பர் இயருக்கு. ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கார்டோட ப்ரைஸ்க்கு வந்து கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாம். ஸோ எவ்வளோ நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்ட ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்டோட ப்ரைஸ் வந்து போட்டோம். ஸோ $1,33,000 டிவிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆவரேஜான ஏர்னிங்ஸ் வந்து போட்டலாம். ஸோ $280 போட்டு டிவைடட் போட்டால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 464 நாளில் வந்து உங்களுடைய ப்ராஃபிட் வந்து எடுத்துடலாம். போட்ட ப்ராஃபிட் அதாவது அந்த கார்டுக்கான ப்ராஃபிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ப்ரைஸ் வந்து இப்போ கம்மியாக இருக்குது. ஸோ அதிகமானுச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட்ட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மந்த்லேயே ரெக்கவர் பண்ணி எடுத்துட முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தான கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மைனிங் ரிக் வேணும் அப்படின்னாலும் ஸோ மேலே இருக்கிற அந்த கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.